என்னங்க இது கொடுமை! தெய்வத்துக்கு கண் இருக்கா இல்லையான்னு தெரியல. கெட்டவனுங்கள்லாம் நல்லா வாழ்றாங்க. ரொம்ப நல்லவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் பார்த்தோம்னா, எல்லா விஷயத்துலயுமே இப்படி ஒரு புலம்பல் இருந்துட்டே இருக்கு. இந்த உலகத்துல நம்ம பார்வையில கெட்டவங்களா தெரியிறவங்க, தெய்வத்துக்கு தெரியும். அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு. நம்ம தீர்மானிக்கிறது இல்ல. ஏன்னா, பொதுவாவே நம்ம மனிதர்களா இருக்கக்கூடிய விஷயத்துல, விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு தான் மனிதர்களை நம்ம எடை போடுறோம். அப்படி நம்மளுக்கு வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள் அப்படின்னு ஒரு வகைப்படுத்தி வச்சிருக்கோம். நம்மளுக்கு பிடிக்காதவங்க வளர்ந்தாங்கன்னா, அவர்கள்லாம் கெட்டவங்க இப்படியெல்லாம் வளர்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை இருக்குது. அதே மாரி கஷ்டப்படுறோம். நம்ம இப்படி இருக்கோம், அப்படி இருக்கோம். நம்ம எதுக்கு பாவம் பண்ணோம்? யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஆனா நம்மளுக்கு ஏன் விதி இப்படி இருக்கு? அப்படின்னு சுய பச்சாதாபத்தில புலம்பவும் செய்றோம். அப்போ ஒரு மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்துகளுக்கு உட்பட்டு தான் இந்த உலகத்த நம்ம பார்க்குறோம். அது அவரவர்களுடைய தனிப்பட்ட பார்வையாகத்தான் இருக்கிறது. ஆனா பொதுப்படையா ஒரு விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதர்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சூழல் என்பது அவர்களுடைய விதிப்படியும், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுக்கு தெய்வம் கொடுக்கக்கூடிய வரம் ஆகியவை எல்லாம் அடங்கித்தான் அவர்கள் இன்னைக்கு பேரும், புகழும், செல்வம், செல்வாக்கும் பெற்று வாழ்கிறார்கள். ஆனா நம்ம சொல்லலாம், அவங்க அநியாயமா சம்பாரிச்சாங்க, ஏமாத்தி சம்பாரிச்சாங்க. நம்ம கண்கூடா பார்த்தோம். அவங்களெல்லாம் எத்தனையோ பேர்த்த ஏமாற்றி, துரோகம் பண்ணி, அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சு தான் அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தெய்வம் கண் விழிச்சு நல்ல விஷயங்கள் குடுக்குது. நம்ம உழைச்சு முன்னேறணும்னு உண்மையா இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வீடு வாசல் இல்லாம, ஒரு கையகல இடம் இல்லாம தான் இன்னைக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது எல்லோருடைய புலம்பல்லையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நடக்குது? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது தெய்வத்துடைய குற்றமா? இல்ல படைப்பினுடைய குற்றமா? அப்படின்னுலாம் நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது, இது இந்த சமூகத்தில அவர்களுடைய பூர்வ புண்ணியங்கள், அவர்கள் செய்த பாவம், அதனுடைய அடக்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் இவர்களுடைய வாழ்க்கை இந்த ஜென்மத்தில இப்படி இருக்கு. போன ஜென்மத்தில கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள், இந்த ஜென்மத்தில நல்லா இருக்காங்க. நல்ல பிறப்பெடுத்து நல்ல அற்புதமான யோகத்துடன் இருக்கிறார்கள். போன ஜென்மத்தில பெருமளவுல செல்வம், செல்வாக்கு, பலவிதமான வசதி வாய்ப்புகளுடன் வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள், இந்த ஜென்மத்தில இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய சூழல்களில் இருக்குது. போன ஜென்மம்னா ரொம்ப ஒண்ணும் தேடி போ வேண்டாம். உங்க தாத்தா காலத்தில உங்க குடும்பம் ரொம்ப செல்வம் செல்வாக்குமா இருந்திருக்கும். ஏன் உங்க அப்பாவுடைய காலத்திலேயே பெரும் குடும்பமா இருந்ததெல்லாம், இன்னைக்கு பசங்களுடைய காலத்தில மிக ஏழ்மையான குடும்பமா இன்னைக்கு கீழ்நிலைக்கு வந்ததையெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்குறோம். கண்ணுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த குடும்பமெல்லாம், இன்னைக்கு வீடு, வாசல், இடம் எல்லாம் வித்துட்டு, இன்னைக்கு ஒரு கூலிக்காரங்களா வாழக்கூடியவர்களையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடியது என்னன்னா, கர்ம வினைகள் தான். இந்த கர்ம வினைகள் என்பது எங்கிருந்தோ வானத்திலிருந்து குதிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எண்ணங்களிலிருந்து தோன்றக்கூடியது தான். நம்ம என்ன எண்ணுகிறோம், அந்த எண்ணத்தை செயல் வடிவமாக எப்படி செயல்படுத்துறோம், அந்த செயலுக்கு வரும் பொழுது அதற்கான ஒரு வினை இருக்கும். அந்த வினைக்கு நாம் எப்படி எதிர்வினையாற்றுகிறோம், அந்த எதிர்வினைக்கான அந்த அந்த செயலுக்கான தூண்டுதலும் தான் விதியாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம், ரோட்டில் ஒரு முள் கிடக்குது. அந்த முள்ளை நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் பின்னாடி வரக்கூடிய நம்ம பையன் அதே சைக்கிளில் அங்கே வந்துட்டுருக்கான். ஆனால் அவனுடைய சைக்கிள் அங்கே அந்த முள் பட்டு பஞ்சர் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த பையனுடைய வேதனை யாரிடமிருந்து போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களிடமிருந்து தான் அது போயிருக்கும். நீங்கள் அந்த முள்ளை பார்த்துட்டு கடந்து போயிட்டுருக்கு பதிலாக அந்த முள்ளை தூக்கி ஓரமாக போட்டிருந்தீங்கன்னா, பின்னாடி வர்ற உங்களுடைய பையனுக்கு அந்த முள்ளு குத்தி பஞ்சர் ஆகிருக்காது. ஸோ சிம்பிளாக சொல்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். அப்போ என்ன முன்னாடி நம்ம போட்டு போகிறோமோ அதைத்தான் அடுத்த வரக்கூடிய தலைமுறைகள் அறுவடை செய்கிறார்கள். அப்போ இன்றைக்கி நம்ம எண்ணத்திலிருந்து விதைக்கக்கூடிய விதையும், நாம் பார்க்கக்கூடிய பார்வையும், மனிதர்களுடன் இருக்கக்கூடிய இணக்கமான உறவு நிலையும், அதனுடைய தன்மையும் தான் நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய புண்ணியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம ரத்தத்தில் என்ன ஓடுதோ அது சம்மந்தப்பட்டது தான் நம்மளுடைய வாரிசுகளுடைய அடுத்த பிறப்பிலும் அது தொடர்கிறது. அதுதான் கர்மாவாக பதிவு செய்யப்படுகிறது. இது ஏதோ மூட நம்பிக்கையோ முட்டாள்தனமோ ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஜெனட்டிக்காக ஒவ்வொரு ஜீனுக்குள்ளேயும் ஒரு பதிவுகள் இருக்கிறது. அந்த பதிவுகள் அடுத்த பிறப்பில் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு அதில் அவங்களுடைய உடலில் எல்லா அவயங்களாகவும் அது செயல்படக்கூடிய ஒரு இரத்த நாணங்களிலிருந்து எல்லா சிந்தனைகளிலும் அது பதிவேற்றப்படுகிறது. இது விஞ்ஞானபூர்வமாக உண்மை. அதுதான் டிஎன்ஏங்கிறது. சரிங்களா? அப்போ அந்த டிஎன்ஏக்குள்ளே என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு, என்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதைத்தான் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறீங்க. அதை வச்சு தான் அவங்க அடுத்த தலைமுறையில் அவங்க எல்லாமே பிரதிபலிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவர்களுக்கு பதிவாகத்தான் செல்கிறது. அதனால் நம்ம என்ன நமக்குள்ளே தேக்கி வச்சுருக்கிறோமோ அதைத்தான் அவர்களுக்கு விட்டு செல்கிறோம். நம்மளுடைய சொத்துலேயும் வீடு, வாசல், தோட்டம், துறவுகள் எல்லாத்துலேயும் அடுத்த தலைமுறைக்கு வாரிசுகளுக்கு பங்கு இருக்குது அப்படின்னா,
நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது பாவ புண்ணியத்திலையும் அவர்களுக்கு பங்கிருக்கிறது. அதுவும் நேரடியாக பங்கிருக்கிறது. பிறப்பின் அதனுடைய ஜெனட்டிக்லேயே அந்த டிஎன்ஏலேயே அது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளுக்கு நல்வழி காட்டக்கூடியவர்களாகவும் நல்லது சொல்லி வளர்க்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பதிவுகளை அவர்கள் உள்ளே வைத்து அதன் செயல்களை வெளிப்படுத்தும் பொழுது புண்ணியத்தை சேர்க்கக்கூடியவர்களாக வரும் பொழுது நிச்சயம் அந்த தலைமுறை வாழ்வாங்கு வாழும். இதுதான் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய இன்றைக்கி நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. நம்ம புத்தி கெட்டனபடி அவங்க அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்க அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒரு நம்மளுடைய சுய பச்சாதாபத்தினால நம்ம பல பேருக்கு மேலே விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்கள் நம்மளுக்கு தெரியாத காரணங்களாக இருக்கிறது. அது தெய்வத்திற்கு தான் தெரியும். அதனால் தெய்வம் யாருக்கு கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெய்வத்துக்கு தெரியும். தெய்வம் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. தெய்வம் தடுப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது. இதுதான் உண்மை. ஆக மொத்தத்தில் நீங்கள் முழுமையாக தெய்வத்தை நம்புங்க, நல்லது செய்யுங்க. நல்ல எண்ணத்துடன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அடுத்த தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்த்தும். அவர்கள் நல்லா இருப்பார்கள். அதுதான் நம்பிக்கை.